அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்ல் அடுத்த பாடம் தக்குவம் லிசானில் அடுத்த பிரிவு. இதா அரத்த நீ நாடினால் அன் து அத்திய நீ முத்ததியாக்குவதற்கு ஃபால லாஜிமான ஃபாலை முத்ததியாக்குவதற்கு நீ நாடினால் அதுகள்த்த நீ நுழைப்பாய் அலிஃபை நுழைப்பாய் ஃபி அவ்வலிஹி அவனோட ஆரம்பத்தில் அலிஃபை நுழைப்பாய் ஃபகுல்த நீ சொல்லுவாய் ஃபி அஃபல ஃபி ஃபால என்பதில் அஃபல என்று நீ சொல்லுவாய். அவளது தஸ்தீத சத்தை நுழைப்பாய் ஃபி அவுசத்திகி அவனின் நடுவில், அதாவது ஐன் கலிமாவில் சத்தை நுழைப்பாய். ஃபகுல் எனவே நீ சொல் ஃபி ஃபால என்பதில் ஃபால என்று நீ சொல். அப்படி இல்லாட்டி குல்லுக்கு பதிலாக குல்த எனவே நீ சொல்லுவாய் அப்படின்னு வச்சுக்கலாம். பி தஸ்தீதில் ஐன் கலிமாவிற்கு சத்தை செய்வது கொண்டு ஃபால என்பதில் ஃபால என்று நீ சொல்வாய். அவளது பாவை நுழைப்பது கொண்டு லாஜிமை முத்தாதியாக்குவாய். ஃபி ஆஹிரிஹி அவனுடைய கடைசியில் ஃபகுல்த என நீ சொல்லுவாய். ஃபி ஃபால என்பதில் ஃபால பிஹி என்று நீ சொல்லுவாய். அப்போ ஒரு லாஜிமான ஃபாலை முத்தாதியாக மாற்றணும்னா ஒன்று ஃபே கலிமாவுக்கு முன்னாடி அம்ஜாவை சேர்க்கணும், அப்படி இல்லாட்டி ஐன் கலிமாவை டபுள் ஆக்கணும், இல்லாட்டி கடைசியில் பிஏ சேர்க்கணும். இப்படி சேர்க்கும்போது ஒரு லாஜிமான ஃபால் முத்ததியாக மாறிடும். லாஜிம்னா ஃபாயில் மட்டும் வரும், மஃபூல் வராதது. முத்ததினா மஃபூலும் தேவைப்படக்கூடிய ஃபாலு. ஃபால் முத்ததி ஆகிறது பில் அலிஃபை கொண்டு முத்ததி ஆகிறது. உதாரணமாக கௌலிஹி தாலா அல்லா தாலாவுடைய சொல்லில் இப்போ முத்ததி பில் அலிஃபை கொண்டு முத்ததி ஆகிறது. கௌலி தாலா அல்லா தாலா சொல்லிலே அன்ஜரா அலா அப்திஹி கிதாப என்ற சொல்லிலே இருக்கிறது. அப்போ அஞ்சலை இறக்கி வைத்தான், அலா அப்திஹி அவனுடைய அடியார் மீது கிதாப வேதத்தை இறக்கி வைத்தான். அப்போ நஜரன் இருந்துச்சு, அப்போ அஞ்சலன் மாறிடுச்சு. நஜரனை இறங்கியது, அஞ்சலனை இறக்கி வைத்தான். நஜரன் சொல்கிறப்ப மஃபூல் தேவைப்படலை, இறங்கியது அவ்வளோதான். அஞ்சலன் சொல்கிறப்ப இறக்கி வைத்தது, அப்போ மஃபூல் தேவைப்படுது. அடுத்தது தஸ்தீதை கொண்டு உதாரணமாகிறது. அதாவது தஸ்தீதை கொண்டு ஒரு லாஜிமை முத்ததி ஆக்குவதற்கு உதாரணமாகிறது. அல்லா தாலாவுடைய இந்த சொல்லிலே இருக்கிறது. இந்த சொல்ல நஜ்ஜல அலைக்கல் கிதாப, நஜ்ஜல இறக்கி வைத்தான் அலைக்கு உங்கள் மீது கிதாபு வேதத்தை இறக்கி வைத்தான் என்று இந்த சொல்லிலே இருக்கிறது. அப்போ நஜ்ஜல ஃபாலமிர் ஃபாயிலு, அப்போ நஜ்ஜலன்னு இருந்துச்சு, அப்போ ஐன் கலிமா டபுள் ஆக்கி நஜ்ஜல அவன் இறக்கி வைத்தான் அலைக்கு உங்கள் மீது கிதாபுங்கிறது மஃபூல். அப்போ நஜ்ஜலன் இருக்கப்போ அது இறங்கியதுன்னு அர்த்தம். நஜ்ஜலன்னா இறக்கி வைத்தான். அப்போ இறக்கி வைத்தான்னு சொல்கிறப்ப மஃபூல் தேவைப்படுது. மஃபூல் இந்த கிதாபுங்கிற வார்த்தை. அபில் யாவை கொண்டு முத்தாதியாக்குவதென்ற உதாரணமாகிறது. நஜல பிஹி ரூஹுல் அமீன் என்ற அலாவுடைய இந்த வார்த்தையில் இருக்கிறது. நஜல இறங்கியது, பிஹி அப்படின்னா இறக்கி வைத்தார். பிஹி சிறப்ப இறக்கி வைத்தார். ரூஹுல் அமீன் ஜிப்ரில் இஸ்லாம் அதை இறக்கி வைத்தார். அப்போ நஜல பிஹி, இந்த பிஹிங்கிற வார்த்தை சேரும் பொழுது அப்போ அதை இறக்கி வைத்தார். அப்போ அது மஃபூல் அதுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த பிஹி இல்லை அப்படின்னு நஜல இறங்கினா ரூஹுல் அமீன் ஜிப்ரில் இஸ்லாம் அவர்கள் இறங்கினார்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்போ இந்த பிஹி சேர்த்ததுனால இறக்கி வைத்தார், அதை இறக்கி வைத்தார் ரூஹுல் அமீன் ஜிப்ரில் இஸ்லாம் அதை இறக்கி வைத்தார்கள் அப்படின்னு இந்த பிஹி சேர்ந்திருக்கனால இந்த நஜலங்கிற நாஜிமான ஃபல் முத்தாதியோட அர்த்தத்தை கொடுக்குது. ஒரு ருப்பமா ததுகுலு சில வேலை நுழையும். ஹாதியில் பாவு இந்த பா நுழையும். ஃபாலில் முத்தாதியான ஃபால்லே அது நுழையும். தக்கூன் எனவே அது மாறிவிடும் ஜாயிதத்தன், இல்லாட்டி ஃபயக்கூன் அது மாறிவிடும் ஜாயிதத்தன் ஜாயிதாவாக அது மாறிவிடும். கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான், வலா துல்கு நீங்கள் போட வேண்டாம், பி ஐதீக்கும் உங்களுடைய கைகளை நீங்கள் போட வேண்டாம், இல்லை தஹ்லிகத்தி அழிவின் பக்கம் போட வேண்டாம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ ஏற்கனவே வலா துல்கு நீங்கள் போட வேண்டாம்ன்றிருக்கு. அப்போ பி தேவையில்லை, பி இல்லாமலே அந்த ஃபேல் முத்தாதியான ஃபேல் தான். அப்போ பி சேர்த்துருக்காங்க. அப்போ பி ஜாயிதா. ஆனால் ஜாயிதாங்கிற வார்த்தையை குர்ஆனில் பயன்படுத்த மாட்டாங்க.
அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஜாயிதான்னு சொல்லலாம், வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னு நான் பார்த்து சொல்கிறேன். அப்போ லாஜிமான ஃபாலை முத்தாத்தியாக மாற்றுறதுக்கு 3 வகை இருக்கிறது. ஒன்றாவது ஃபே கலிமாவுக்கு முன்னால் அம்ஜா சேர்க்கணும், இல்லாட்டி ஐன் கலிமாவை ரெட்டடி பார்க்கணும், இல்லாட்டி ஃபேலுடைய கடைசியில் பிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். இப்படி சேர்ந்தால் லாஜிமான ஃபாலை முத்தாத்தியாக மாறிடும். ஃபஸ்ல் நெசரி பிரிவாக இருக்கும். ஃபேலாக இருந்தனவான் 2 வகைப்படும். ஒன்றா சஹீஹு, இன்னொன்று 2வது மூத்தல். இப்போ சஹீஹாக இருந்தமா ஒன்றாக இருக்கும். லம் யக்குன் ஃபீ, அதில் ஆகவில்லையே. ஹர்ஃபுன், ஒரு எழுத்து, ஹுரூஃப் இல்லத்துடைய எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்தும் ஆகவில்லையே, அது வந்து சஹீஹ். அப்போ எந்த ஃபேலில் இல்லத்துடைய எழுத்து இல்லையோ அந்த ஃபேல் சஹீஹான ஃபேல். அப்போ இல்லத்துடைய எழுத்து அலிஃப் வாவு ஏ. நான் உதாரணமாக கசம வலரப என்பதை போல. அப்போ இந்த ஃபேலில் வந்து இல்லத்துடைய எழுத்து எதுவுமே இல்லை, அலிஃப் வாவு எதுவுமே இல்லை. அடுத்து மூத்தல் ஆயிரத்துமா ஒன்றாக இருக்கும். கான் ஆகிவிட்டது ஃபி, அதிலே ஹர்ஃபுன், ஒரு எழுத்து, ஹுரூஃபில் இல்லத்துடைய எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்து ஆகிவிட்டது, அந்த ஒன்றாக இருக்கும். வகி அதுவாகிறது சலாசு தன்வாயன், அது 3 வகைப்படும். மூத்தலுல் ஃபா, ஃபே கலிமால இல்லத்துள்ளது. அப்போ ஃபே கலிமா இல்லத்து இருந்தால் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்? மீசானில் படித்தப்ப மிசால். நகு உதாரணமாக வாதை ஈது என்பதை போல, எசரை எய்சரு என்பதை போல. யாராபு, அவனுடைய யாராப் ஆகிறது கயாராபில் ஃபாலி சஹிஹி, சஹியான ஃபாலுடைய யாராபை போலவா இருக்கும். இப்போ மோத்தல் ஐனி, அடுத்தது வந்து 2வது வந்து ஐன்கர்மா இல்லத்துடைய ஃபால். உதாரணமாக காலைய கூலு, பா எ பீ என்பதை போல, ஹாஃபைய ஹாஃப் என்பதை போல. யாராபுகு, அவனுடைய யாராப் ஆகிறது ஐலன் அல்சோ, மீண்டும் கல் யாராபில் ஃபாலி சஹியான ஃபாலுடைய யாராபை போலவா இருக்கும். அப்போ ஃபே கலிமால இல்லத்திருந்தாலும் ஐன் கலிமால இல்லத்திருந்தாலும் அதனுடைய யாராபு சஹியான ஃபாலுக்கு யாராப் செய்வதை போலத்தான். இல்லை என்றாலும் ஹர்ஃபல் இல்லத்தி, நிச்சயமாக இல்லத்துடைய எழுத்தாகிறது. தஸ்குத்தா விழுந்துவிடும், மின் அவுசத்திகா, அது நடுவில் அது விழுந்துவிடும். மால் ஜஜமி, ஜஜமுடன் நடுவில் அது விழுந்துவிடும். எழுத்துக்கா சாக்கினேனி, 2 சுக்குன் பெற்ற எழுத்துக்கள் சந்திப்பதன் காரணத்தினால். அப்போ ஜஜமுடன் அது அவுசத்திகா, அதனுடைய நடு எழுத்து என்ன ஆகிடும்? விழுந்துவிடும். உதாரணமாக லம் யகுல், லம் எபி, லம் யஹஃப் என்பதை போல. அப்போ யகூலு, கால யகூலு, அப்போ யகூலுன்னு இருக்கும். அப்போ இதில் உள்ள வாவு போயிடுச்சு. ஏன்னா லாமில் பேப்பர் எடுக்கிறேன். இப்போ யகூலு அப்படின்ட்டுருக்கு. அப்போ இதில் லம்மு செத்தாச்சு. அப்போ என்ன பண்ணோம்? கடைசிக்கு ஜஸ்ம் செய்யணும். அப்போ 2 சுக்குன் படுத்த எழுத்துக்கள் சந்திக்கும். இதில் ஒரு சுக்குன் இருக்குது, இதில் ஒரு சுக்குன் இருக்குது. அப்போ எதை போக்கணும்? பலவீனமானதை போக்கணும். அப்போ வாவு போயிடும். அப்போ எப்படி மாறும்? லம் யகுல், இப்படி மாறிடும். அதான் அவங்க சொல்கிறாங்க. உதாரணமாக லம் யகுல், லம் எபி, இது அதே போல் தான். லம் யஹஃப் என்பதை போல். மௌத்துல லாமும் லாங்கலிமா இல்லத்தாகிறது. உதாரணமாக எகுசா என்பதை போல், எர்லா எது என்பதை போல். எகுசால் அலீஃப் இருக்குது. அப்போ எகுசா இது அலீஃப் தான் அப்படிங்கிறதுக்கு இது இங்கே ஃபத்தக இருக்குது. எர்லா, இதில் ரலிய, எர்லா. எதுவில் வாவு இருக்குது, எகுதியில் ஏ இருக்குது. எர்லாலேயே அலீஃப் தான் இருக்குது. எதுவில் வாவு இருக்குது, எகுதியில் ஏ இருக்குது. யாராபுக்கு இதனுடைய யாராபாக இருக்குமா? மா தராகு, நீ பார்த்த ஒன்றை போலவாக இருக்கும். பிலாஃபி மா தக்கர் நாகு, நாம் கூறியதற்கு மாற்றமாக நீ பார்க்க போகின்ற ஒன்றுக்கு, நீ பார்க்க சரி. யாராபு, அவனுடைய யாராபாகிறது மா ஒன்றாக இருக்கும். தராகு, அதை நீ பார்ப்பாய். அப்போ இனிமேலுக்கு அதை வந்து என்ன பண்ணுவாய்? பார்ப்பாய். அதுபோல் அது எப்படி யாராப் செய்யணும்னு சொல்லுவாங்க.
மிலாஃபி மா தக்கர்னாகும். மேலே நான் சொன்னது போல் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அப்படிங்கிறாங்க. பின்னாடி அடுத்த பாடத்தில் கூற போகிறாங்க. அப்போ ஒரு இஸ்மில் இல்லத்தொரு எழுத்து இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபேலுக்கு பேர் இல்லத்தான ஃபேலு. இல்லத்தொரு எழுத்து இல்லைன்னா சையான ஃபேலு. ஃபே கலிமாலையும் இல்லத்திற்கும், ஐன் கலிமாலையும் இல்லத்திற்கும், லாம் கலிமாலையும் இல்லத்திற்கும். அதுதான் வந்து இங்கே சொல்ல வந்தாங்க. சரி, ஓகே. மீதி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாஹிர் ஜான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.